ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம திரவியம் ப்ரோவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயங்க, திரவியம் ப்ரோக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது போல். இதுக்கு முன்னாடி நடிச்ச இந்த சீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்து பைரவி நடிச்சதுக்கு போல் ஈரமான ரோஜாவை சீசன் 3 வைக்கலாம். பிகாஸ் அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் லவ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணும் லவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அண்ணா இறந்து போயிடுவாங்க. இங்கே நம்ம திரவியம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுவாங்க. லவ் வந்து அங்கேயுமே பிரேக்கப் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ER2 வந்து அக்கா தங்கச்சி அது ரெண்டும் ஸ்வாப் ஆகிடும். லவ் பண்ண பொண்ணு ஒன்று, கல்யாணம் பண்ண பொண்ணு ஒன்று வேறு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிந்து பைரவியுமே நடக்குது. பட் ஆனால் பொண்ணு பையனை லவ் பண்ணுறாங்க. பட் நம்ம திரவி வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, இவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் டாக் வந்து கொண்டு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ரொம்பவே ஃபாஸ்ட்டான கதை நகர்களோட மேரேஜ் டாக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் தான் ட்ராக்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பதில் ஸ்டோரி லைனே இருக்குது. ஸோ இவங்களுக்கு எப்படி நடக்குது, அதாவது சிந்துக்கும் சிவாவுக்கும் எப்படி மேரேஜ் நடக்குது, பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுது. பிகாஸ் ஆறுமுகத்தை சுத்தமாக வந்து பைரவிக்கு பிடிக்கவே இல்லை. சிந்து கல்யாணம் பண்ணி வைக்கவே பிடிக்கல. இங்கே பைரவியோட எப்படி நடக்க போகுது, எந்த சுச்சுவேஷன் அந்த மேரேஜ் நடக்க போகுது நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரே குழப்பமாகவே இருக்குது. கெஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு எதுவும் கெஸ் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சிந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நான் வந்து நீதான் நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க, அதாவது சிவோட அம்மாவும் அவங்களோட தாய் மாமாவும் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது எப்படி இந்த இடத்துல என்ன சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. பட் ஆனால் ஒரு விஷயம், ஸோ ஆறுமுகத்துக்கு வந்து சிந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஆறுமுகம் அங்கே மாப்பிள்ளை இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பெரியம்மாவுக்கு தெரியாது. சிவாவும் ஸ்னேகாவும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க பெரியம்மாவுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் அந்த இடத்துல சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது லவ் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து பார்த்தா மேரேஜ் ஆனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் வந்து சிந்து காலத்தில் தாலி கட்ட முடியாத சுச்சுவேஷன் வர்றதுனால அந்த இடத்துல பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவா வந்து தாலி கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதில் வேறு வழியே இல்லாமல் அவங்க பெரியம்மா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்கள வளர்த்ததே அவங்க பெரியம்மா தான். அதனால் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிந்து காலத்தில் சிவா தாலி கட்டுவார் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, சிவா ஓகே. பைரவி எப்படி ஆறுமுகம் அதனால் லிங்க் பண்ண முடியாது. மேபி இப்போவே நடக்குதா இல்லை இன் ஃபியூச்சர் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் ட்ராக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.